பில்லா 2ஓட ட்ரெய்லரை பார்த்துட்டு அப்படியே இதயம் ஒரு நிமிஷம் நின்னு போயிடுது தெரியுமோ. தல அஜித் டேவிட் பில்லா அப்படின்னு கோவத்துல சொல்லி தன்னுடைய கன்னை எடுத்து ஷூட் பண்றதும், டேவிட் பில்லா டேய், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் நான் பார்த்து செதுக்கினதுதான் அப்படிங்கிற டயலாக் அடிக்கிறதும் அங்க நிக்கிறாரு நம்ம தலை அப்படின்னு சொல்ல தோன்றது. டேய், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்கினதுடா. அதுல வர அந்த ட்ரெயின் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களோ, தலை ஹெலிகாப்டர்ல தொங்குறது, இது எல்லாமே பார்த்தாக்கா ஹாலிவுட் ஷூட்டிங் மாதிரி இருந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னுட்டு அந்த படத்தோட லென்ஸ்மேன் கேமராமேன் ராஜசேகர் கிட்ட கேட்டப்போ, எபிக் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கலாம். இது வரைக்கும் யாருமே ஏசியால அந்த மாதிரி ஷூட் பண்ணினதே இல்லையா. முதல்ல இந்த படத்துல தான் பயன்படுத்தி இருக்கிறாளாம் இந்த எபிக் கேமராவை. முதல்ல பில்லா படம் எடுத்த நம்ம விஷ்ணுவர்தன் இந்த படத்தை எடுக்கலையே, எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து இருந்தா கூட இந்த படத்தோட டீஷர்ட் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தா சக்ரி டொலட்டி சூப்பரா எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்ல தோன்றது. மியூசிக் எல்லாம் கேட்டாலோ அதிரடியா இருந்ததா யுவன் சங்கர் ராஜா பின்னி இருக்காரு போங்கோ.